ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கோவிலுக்கு போயிட்டாங்க, அதுக்கு என்னங்க பண்ணிடலாம்? நேற்றே பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கோவிலுக்கு கூட்டு போகிறக்குள்ள எப்பப்பப்பா என்ன பாடு. சைட் அடிக்க போகலான்னு சொன்னால் வரேன்னு சொல்கிறவனுங்க, கோவிலுக்கு போகலான்னு சொன்னால் வரவே மாட்டாங்கிறானுங்க. அப்படி என்ன கோவிலுக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்க நம்ம சிவன்மலைக்கு தாங்க போயிருந்தோம். ஆறுபடை வேல் முருகா வா வா வா, யாராலையுமே முடியல, அவ்வளோ டாஸ்க். இப்போலாம் பாருங்க, வயசு பையன் சொல்லிக்கவே கூடாது, 3 டீச்சர்ஸ் ஆகிறானுங்க. 450 படிக்கட்டில் 40 படி கூட முழுசாக இல்லைங்க, அதுக்குள்ளே 40 டைம் உக்காந்துட்டோம். என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், யாராலையுமே முடியல. பாருங்க எல்லாம் வயசு பையனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அங்கே ஒரு தக்கறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் அங்கேயே உக்காந்துட்டான். அப்போ நாங்கள் கோவிலுக்கு சொன்னது அந்த கடவுளுக்கே பொருட்கள் எடுக்க பாருங்கள், மழை வேறு வருது. இவனுங்க இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், மலையை கூட பொருட்படுத்தாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மலைக்கு மேலே வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இனிமேல் ஸ்ட்ரைட்டாக போய் சாமியை பார்க்க வேண்டியதுதான். கோவிலுக்கு உள்ளார வீடியோ எடுக்க அலோடு இல்லாதனால என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பக்தியோடு சாமி கும்பிட்டுருக்கானுங்கன்ட்டு. நீங்கள் சொன்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. டாஸ்க் கம்ப்ளீட்டட்.